வந்துட்டு அழகு அழகுனா டிஃப்ரெண்ட் அர்த்தம், தனித்தனியா அழகு கருதினா தனித்தனியா பாட்டா பிரிச்சு வச்சுட்டாங்க. तब उसके मन की मन यज्ञ मनाया था कि एक वग आदमी इस बोर करने वाले अध्यापक को पुनः जोड़ ना पाए तो उसे हमेशा के लिए छुट्टी मिल जाए. தப்பு தப்புன்னு அப்போ வந்துட்டு உஸ்னே உஸ்னே அவ வந்துட்டு என்ன பண்றா, மன்கி மண்ணா மனசுக்குள்ளே இந்த கும்மி வந்துட்டு எகு மனாயாத்தா, மனாயனா திங்க்னு அர்த்தம், அவங்க யோசிக்கிறாங்க. மனாயனா அக்செப்ட்னு அர்த்தம், அது ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, வக ஆத்மி அந்த மனுஷன் வந்துட்டு இஸ் போர் கர்னே வாலே அத்தியாபக்கோ, போர்னா போர் பண்ணக்கூடிய, அதை போர் அடிக்கக்கூடிய அந்த அத்தியாபக கர்னேவால செய்யக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அத்தியாபகம்னா டீச்சர் என்ன பண்ணணும், புண்ணகுன்னா அகைன் திரும்பவும், ஜோட்னா பாயே, ஜோட்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம். நான் வந்துட்டு சோ சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தோனா தென் அப்பதான் என்ன பண்ண முடியும், உசே அவளுக்கு வந்துட்டு हमेशा के लिए, हमेशा ஆல்வேஸ் எப்போதுமே வந்து சுட்டி மில் ஜாயே, சுட்டினா லீவ்னு அர்த்தம், மில்னா கெட்னு அர்த்தம், அதாவது சுட்டி லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். लेकिन उस आदमी ने मिशन को फिर से जोड़कर उसकी माँ को बताया था. लेकिन பட் ஆனா உஸ் ஆத்மி அந்த மனுஷன் என்ன பண்றாங்க, மிஷினுக்கு அந்த மிஷினை ஃபிர்னா அகைன் திரும்பவும் வந்துட்டு ஜோடுன்னு ஜாயின் பண்ணிட்டு உஸ்கி மாக்கோ அவங்க அம்மா மானா அம்மாலேயே அவங்க அம்மாக்கு பத்தாயா சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, लगता है मिशन के भूगोल की चक्र कुछ तेजी रफ्तार पर थी, सो अपने बेटे के लिए उसे समझाना कठिन हो गया था. लगता ஃபீல்ஸ் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மிஷின்கே பூகோல் கி சக்கர, மிஷின்ல இருக்கக்கூடிய அந்த பூகோல் அந்த ஜியாகிரபிக்கான அந்த சக்கர, அந்த சக்கரம் சொல்லுவாங்களே அந்த இது வீல் வந்துட்டு குச் தேஜ் ரஃப்தர், குச்னா கொஞ்சம், தேஜ்னா ஃபாஸ்டான, ரஃப்தர்னா ஸ்பீட்ல வந்துட்டு பருத்தி அதுல இருந்துருக்குது. சோனா சோதான், அதனால வந்துட்டு ஆப்கி லடிக்கி உங்களுடைய லடிக்கி அந்த பொண்ணு வந்துட்டு கேலியா அவங்களால வந்துட்டு உசேனா அதை வந்து சம்ஜானா புரிஞ்சுக்கிறது, கட்டின் ஹோகையா கட்டின ஹார்ட் ரொம்ப கடினமா ஹோகையா ஆகிருச்சு போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேனே அபு உஸ்கி கதி குச் தீமி கர் दी है, सो आशा है अब ठीक रहेगी. மேனே நான் என்ன பண்ண அப்படின்னா, நான் இப்போ வந்துட்டு உஸ்கி கதினா ஸ்பீட் அர்த்தம், உஸ்கி அதோட ஸ்பீடு வந்துட்டு குச்னா கொஞ்சம், தீமினா ஸ்லோ கர்தி ஹை கர்னா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோனா அதனால ஆஷானா ஹோப்னு அர்த்தம், நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன அப்படின்னா அபு டீக் ரஹேகா அப்படின்னா, நான் இப்போ வந்து டீக்னா கரெக்ட்னு அர்த்தம், டீக் ரஹேகே அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லி சொல்றாங்க. और कुम्मी को उसी समय भूगोल का सबक सीखने बैठे जाना पड़ा था. मन ही मन वह उस मिशन अध्यापक को कोसती रही थी. और நான் மற்றும் கும்மிக்கு வந்துட்டு உசி டைம், உசி சமயம் அந்த டைம் வந்துட்டு பூகோல் அந்த ஜியாகிரபிக்கான சபக் லெசனை வந்துட்டு சீக்னே லேர்ன் கத்துக்கிறதுக்கு பைட் ஜானா உட்கார்றதுக்கு படா ஃபால்ஸ், அதாவது உட்கார வேண்டி இருந்துச்சு. மன்ஹிமா மனசுக்குள்ளேயே வந்துட்டு வகு உஸ் மிஷின் அத்தியாபக் அவ வந்துட்டு அந்த மிஷின் அத்தியாபக், அந்த மிஷினால் ஆனா அந்த அத்தியாபக் டீச்சர் வந்துட்டு கோஸ்தி ரகிதி, கோஸ்னா ஸ்கோல்டுன்னு சொல்லுவோம்ல, கர்ஸ் பண்றேன்னு சொல்லுவோம் இல்லையா, சாபம் ஓடுறது மாதிரி, அவங்க திட்டுறாங்களாமா மனசுக்குள்ளேயே. तभी रोहित ने कुम्मी के सोच की सिलसिला को तोड़ा. தபினா அப்ப என்ன பண்றாங்க, ரோஹித் கும்மியோட சோச்சனை திங்க், அவங்க கனவு கண்டு பேசிட்டு இருக்காங்களே அந்த சோச்சனை திங்க வந்துட்டு சில்சிலே கண்டினியூஸ் செயின், அந்த கனவுங்கிற செயின் வந்து என்ன பண்ணாங்க, தோடானா பிரேக் உடைச்சிட்டாங்க. போலா சொல்றாங்களா, என்ன அப்படின்னு, हाँ तब अध्यापक तो होती थी परंतु मिशन नहीं, स्त्री और पुरुष होते हैं. எஸ் ஆமா, தப்னா அப்போ வந்துட்டு அத்தியாபக் ஹோத்தே, அத்தியாபக்னா டீச்சர் வந்துட்டு ஹோத்தே இருந்தாங்க, டீச்சரனோ இருந்தாங்க. பரந்து பட் ஆனா மிஷின் கிடையாது. ஸ்திரீ அவர் புருஷ் ஹோத்தே, ஸ்திரீயும் புருஷம், ஸ்திரீனா பெண்ணு, அதே மாதிரி புருஷ்னா பையன் அர்த்தம், அதாவது ஜென்ஸும் லேடிஸும் வந்து ஹோத்தே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. क्या कहा कहीं कोई स्त्री या पुरुष इतनी सारी विषयों हमें सिखा सकते हैं. क्या कहा क्या ना वाट என்ன கஹானா என்ன சொல்ற நீனு, கஹினா சம்வர் எங்கேயாவது வந்துட்டு, கோயி ஸ்திரீ யா புருஷ், ஏதோ கோயினா ஏனி ஏதோ ஒரு ஸ்திரீ பொண்ணோ இல்ல புருஷ் பையனோ வந்து இத்தனை சாரி விஷயம், இவ்வளவு சாரினா ஆல், இவ்வளவு நிறைய விஷய சப்ஜெக்ட் வந்துட்டு ஹமே நமக்கு சிக்கா சக்தே, சிக்கானா டீச் அர்த்தம், சக்தினா கேன் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. क्यों नहीं, क्यों ना वही नाट अर्थம், ஏன் அப்படி இல்ல, वह बच्चों को सारे विषय समझाते थे, गृह कार्य देते थे और प्रश्न पूछते थे. அவங்க வந்துட்டு பச்சோன்னா அந்த குழந்தைங்களுடைய சாரே விஷய, சார்னா ஆள் எல்லா விஷய சப்ஜெக்டுக்குமே சமஜாத்தை சமஜா புரிய வச்சிருந்திருக்காங்க. கிரகக்காரிய தேத்தே, கிரகக்காரனா ஹோம்ஒர்க்னு அர்த்தம், தேத்தேன்னா கொடுத்திருக்காங்க. அவர் நான் மற்றும் பிரஷன் பூச்தே, பிரஷன் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பூச்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. अध्यापक बच्चों के घर नहीं जाते थे बल्कि बच्चों
बच्चे एक विशेष भवन में जाते थे, जैसे जिसे स्कूल कहते हैं. அத்தியாபக் என்ன பண்ணாங்க, டீச்சர் என்ன பண்ணாங்க, பச்சோं के घर, குழந்தைங்களுடைய घर வீட்டுக்கு வந்து நகி ஜாத்தே, ஜாத்தேனா போறது, நகி ஜாத்தேனா போகல, டீச்சர்ஸ் என்னமோ வீட்டுக்கு போகல, பல்கி பல்கினா பட் ஆனா என்ன பண்ணிருக்காங்க, பச்சே பச்சைன்னா அந்த குழந்தைங்களை என்ன பண்ணி ஏக் விசேஷ் பவன், விசேஷனா ஸ்பெஷலான ஒரு பவன், பவனா பில்டிங் அர்த்தம், ஒரு ஸ்பெஷலான பில்டிங்க்கு ஜாத்தே ஜாத்தேனா போயிருக்காங்க. ஜிசே அததான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கூல் ககுதையா, ஸ்கூல்னு சொல்லிட்டு ககுதே ககுதே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ओके नेक्स्ट है, कुम्मी का अगला प्रश्न था, तो क्या सब बच्चे एक समय में एक जैसे ही चीजें सीखते थे. கும்மிக்கா அகல அகல நெக்ஸ்ட் அர்த்தம், கும்மிக்கு நெக்ஸ்ட் பிரச்சனை கொஸ்டின் வந்திருக்கான் என்ன அப்படின்னா, தோன தென் அப்படி இருந்துச்சுன்னா கியானா வாட் என்ன, சபு பச்சே பச்சனா சைல்டு இல்லையா, சபுனா எல்லா குழந்தைங்களுமே ஏக் சமயமே, ஏக்னா ஒரு சமய டைம் ஒரே டைம்ல, ஏக் ஜெய்சே ஜெய்சே லைக் தட் ஒரே மாதிரியான சீஸ்னா திங்ஸ் தான் வந்துட்டு சீக்தே லேர்ன் கத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. हाँ ना यस आमा एक आयु के बच्चे एक साथ बैठते थे. हाँ ना यस आमा एक ஆயுனா ஏஜ்னு அர்த்தம், ஒரே ஏஜ்ல உள்ள பச்சை அந்த குழந்தைங்க, ஏக் சாத்னா வித்துன்னு அர்த்தம், ஒன்னா வந்துட்டு பைத்தேனா சிட்னு அர்த்தம், ஒரு வயசுல உள்ள குழந்தைங்க எல்லாருமே ஒன்னா उठाந்துருப்பாங்கங்கறத சொல்லிருக்காங்க. लेकिन माँ कहते हैं कि मिशन अध्यापक हर बच्चे की समझ के अनुसार पढ़ाता है. फिर पुराने जमाने में यह कैसे संभव होता था. लेकिन बट आना மா ககத்தி ஹே, மானா அம்மா வந்துட்டு ககத்தி ககத்தினா டெல்னட், அம்மா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, மிஷின் அத்தியாபக் அந்த மிஷின் டீச்சர் இருக்காங்களே அவங்க வந்துட்டு ஹர் பச்சேக்கே, ஹர்னா ஒவ்வொரு பச்சைனா சைல்டு, ஒரு குழந்தைங்களுடைய சமஜ்கே அனுசார், சமஜ்னா புரிஞ்சுக்கிற திறனுக்கு, அனுசார் அக்கார்டிங் டு புரிஞ்சுக்கிற திறனுக்கு மாதிரி படாத்தா டீச் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க வந்து படுத்தா அப்படின்னா படிக்கிறது, படாத்தா ஆ சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா சொல்லி கொடுக்கறதுன்னு அர்த்தம், ஆப்போசிட்டா வரும். फिर पुराने जमानों में यज्ञ कैसे संभव होता है. फिर ना आफ्टर அதுக்கப்புறம் புராண ஜமானே में, புராண ஓல்டுன்னு அர்த்தம், பழைய ஜமானே செஞ்சுரிஸ், அதாவது பழைய காலகட்டத்துல வந்து யக்னு இது கைசேனா எப்படி வந்து சம்பவம்னா பாசிபிள் அர்த்தம், ஓதாத்தா இருந்திருக்கும், எப்படி பாசிபிளா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन பண்றாங்க. तब वे लोग इस प्रकार नहीं करते थे, रखने दे, तुम्हारी इच्छा नहीं है तो मैं वह पुस्तक तुम्हें नहीं दूंगा. तब ना தென் அப்புறம் வே லோக், வே லோக்னா தே பீப்புள்னு அர்த்தம், அவங்க வேனா தே லோக்னா பீப்புள், அவங்க வந்துட்டு இஸ் பிரகார் நகி கர்த்தே தே, இஸ் பிரகார் அதே பிரகாரம் டைப் இந்த மாதிரி, நகி கர்த்தேன்னா செய்யுது, நகி கர்த்தேன்னா செய்யல, அவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. ரக்னே தே, ரக்னேனா விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லுவோம், ரக்னேனா இருக்கிறது, தோனா லெட் இட் கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது இருக்கட்டும். தும்ஹாரே இச்சா நகி, தும்ஹாரே உனக்கு வந்துட்டு இச்சானா ஆசை வந்துட்டு, நகினா இல்ல அப்படின்னா, தோன தென் அப்படி தென்னா ஆஃப்டர் மே வகு புஸ்தகம் அந்த புக்கை என்ன பண்ற, தும்கே உனக்கு வந்து நகி தூங்க, அதுவும் கிவ்னு அர்த்தம், நகி தோனா உனக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. கும்மி ஜட் போலி, கும்மி என்ன பண்ண ஜட்னா சடனா குயிக்கா வந்துட்டு போலி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நகி மே உசே பட்னா சாகுங்கி கி தப் ஸ்கூல் கைசே ஹோத்தி தே. நகி இல்ல மேன்னு நான் வந்துட்டு உசேனா அதை வந்துட்டு பட்னா படிக்கிறதுக்கு, சாகுங்கி வாண்ட் நான் வந்து விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. கீனா அதாவது எதுக்கு அப்படின்னா, தபுன்னு அப்போ வந்துட்டு ஸ்கூல்ஸ் வந்துட்டு கைசே கைஸ்னா எப்படி வந்துட்டு ஹோத்தே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கித்தனை அஜீப் பாத்தே ஜானேக்கோ மிலேகே, கித்தனை ஹவு மெனி எவ்வளவு, அஜீப்னா டிஃப்ரெண்டானு சொல்லுவாங்களே, யூனிக் வித்தியாசமான, பாத்தேன்னா விஷயங்கள், ஜானே தெரிஞ்சுக்கிறதுக்கு, மிலேகேன்னு கிடைக்கிறது, எவ்வளவு தெரிஞ்சுக்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. इतने में अंदर से माँ की आवाज सुनकर कुम्मी बोली. इतने में இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது अंदर से அந்த இன்சைட் உள்ள இருந்து माँ की आवाजனா வாய்ஸ் அர்த்தம், அம்மாவுடைய சவுண்ட சுன்கனா கேட்டுட்டு கும்மி கும்மி வந்து போலி சொல்றாங்க, அம்மா கூப்பிட்டதை கேட்டு சொல்றாங்க. लगता है सबक का समय हो गया है. लगता ஃபீல்ஸ் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சபக்னா லெசன்கான அந்த டைம் வந்துட்டு ஹோனா ஹேப்பன் அர்த்தம், ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித் भी उठा और अपने घर की ओर चला गया. ரோஹித்தும் கூட உட்டானா அரைஸ் எழுந்துக்கிறாங்க, அவர் நான் மற்றும் अपने घर की ओर, अपने தன்னுடைய கர்னா ஹவுஸ் இருக்கக்கூடிய ஓர்னா சைடு வந்துட்டு चलाன்னு போயிடுறாங்க. கும்மி अपने घर की ओर चली गई. கும்மி என்ன பண்றாங்க, अपने கர்னா ஹவுஸ் இருக்கக்கூடிய ஒரு சைடுல வந்துட்டு चली गई போயிடுறாங்க. अंदर मिशन आगे
आगे का सबक देने को तैयार थी. अंदर अंदर इनसे உள்ள வந்துட்டு மிஷின் என்ன பண்ணுது, ஆகே ஆகேன்னு நெக்ஸ்ட் அர்த்தம், அடுத்த லெசன், லெசன் சபக்னா லெசன் அர்த்தம், லெசன்னா தேனைக்கோ தேனோன்னு கொடுக்கறதுக்கு தயார் थी, தயாரா ரெடியா இருக்குது. மிஷின் से आवाज आनी आरंभ हो गई. மிஷின்ல இருந்து ஆவாஸ், ஆவாஸ்னா வாய்ஸ் வந்து ஆணி ஆணி வரதுக்கு ஆரம்பம் हो गई, ஆரம்பம்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. आज सबसे पहले तुम्हें गणित सीखना है. आज आज டுடே சப்சே சபை எல்லாத்த விட பகலே பகலே ஃபர்ஸ்ட் வந்துட்டு துங்கே உங்களுக்கு என்ன பண்ணணும், கணித்னா மேக்ஸ், சீக்னா லர்னிங் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் சொல்லுது. கல்கா ஹோம்ஒர்க் சேது மே டாலோ. கல்னு எஸ்டர்டேன்னு அர்த்தம். நேற்றுக்குள்ள ஹோம்ஒர்க் வந்து சேதுனா ஹோல், ஒரு ஹோல் இருக்கு, ஒரு ஓட்டை இருக்கு, அதுல வந்து மே டாலோன்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கும்மினே வைசே ஹி கியா. கும்மி என்ன பண்றாங்க, வைசே லைக் தட், அதே மாதிரி கியானா சொல்லிட்டு செய்யறாங்க. वह सोच रही थी कि कितने अच्छे होते होंगे वे पुराने स्कूल जहाँ एक ही आयु के सारे बच्चे हंसते खेलते कूदते स्कूल जाता होंगे. वग वगना வந்து சோச் ரகி, சோச்சா திங்க் பண்றாங்க, சோச் ரகினா திங்கிங் அர்த்தம், ரகி வந்துச்சுன்னா ஐஎன்ஜி ஃபார்ம். என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா, கித்தனை அச்சே ஹோத்தி, கித்தனை எவ்வளவு, அச்சே அச்சுனா குட், எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும், ஹோத்தினா இருக்கிறது, ஹோகேனா மேபி எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கலாம், வேனா அவங்க. புராணே ஸ்கூல், புராணே ஓல்டு ஸ்கூல் வந்துட்டு ஜஹான் தக் ஹி ஆயு, ஜஹான்னா வேர், எங்க அப்படின்னா ஏகி ஆயு, ஏக்னா ஒரே ஒரு ஆயுனா ஏஜ், ஒரே ஏஜ் உள்ள சாரே பச்சைனா குழந்தைங்க, சாரே பச்சை எல்லா குழந்தைங்களும் ஹஸ்தே கேள்த்து, ஹஸ்னா சிரிக்கிறது, கேள்த்துனா விளையாடுறது, குதித்து ஜம்ப் பண்றது, அதாவது சிரிச்சு குதிச்சு விளையாண்டுக்கிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து ஜாத்தேனா போயிருப்பாங்க, ஓகேனா மேபி எப்படி போயிருந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பட்னே வாலே புருஷ ஸ்திரீ ஹோத்தே ஓகே, அவர் படனா படிக்க வைக்கிறவங்க, பட்னானா படிக்கிறது, படானா டீச் பண்றது, சொல்லி கொடுக்குறவங்க வந்துட்டு புருஷ ஸ்திரீ, மேனாவும் ஸ்திரீ உமனாவும் வந்துட்டு ஹோத்தே இருந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. इतने में मिशन से स्वर आना आरंभ हो गया था और पर्दे पर चलते हुए अक्षर एम अंक आने शुरू हो गए थे. இத்தனையுமே இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது மிஷின்ல இருந்து அந்த மிஷின்ல இருந்து ஸ்வர் ஆனா ஆரம்பியா, ஸ்வர்னா வாய்ஸ் வந்துட்டு ஆனா வரதுக்கு ஆரம்னா ஸ்டார்ட்னு அர்த்தம், ஆரம்பிச்சிருச்சு. அவருனா மற்றும் பர்துனா ஸ்கிரீன்ல சல்தே ஹுயே அக்ஷர், சல்தேனா போயிட்டே இருக்கக்கூடிய அந்த அக்ஷர் எழுத்துக்களும் ஏன் வேணும் அதோட சேர்த்து அங்கு நம்பரும், ஏன்னா மேக்ஸ் கத்துக்கிறாங்க இல்லையா, சோ நம்பரும் ஆணை வரதுக்கு ஷுரு ஹோகையத்தே, ஷுருன்னு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சாமா. और மற்றும் कुम्मी सोच रही थी कि तब स्कूल जाने में कितना आनंद आता होगा, कितने खुश रखते होगा सारे बच्चे. கும்மி வந்துட்டு சோச் ரகிது, சோச்சா திங்க் யோசிக்கிறாங்களே என்ன அப்படின்னா, தப்னா அப்போ வந்துட்டு ஸ்கூல் ஜானேமே, ஸ்கூலுக்கு வந்து ஜானா போறதுல, கித்தனா எவ்வளவு ஆனதுன்னா ஹாப்பி, எவ்வளவு சந்தோஷம், ஆத்தானா வர்றது, எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும், ஹோகனா மேபி எவ்வளவு வந்திருக்கலாம், கித்தனை குஷ் ரகத்தை, கித்தனை எவ்வளவு குஷ்னா ஹாப்பி சந்தோஷமா, ரகத்தை இருந்திருப்பாங்க, மேபி இருந்திருக்கலாம், சாரே பச்சே சார்னா எல்லா பச்சேனா குழந்தைங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது யாரு இந்த லெசன் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஐசக் அசிமோவ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இந்த லெசன் நமக்கு அந்த கொரோனா டைம் ஞாபகப்படுத்தினாலும் சரி, இந்த நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.